வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஸ்க்ராட்ச் பண்ற மாதிரியான ஒரு பர்த்டே கார்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த கார்ட் மேக் பண்றதுக்காக நான் டிராயிங் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் திக்கா இருக்கும், கார்ட் செய்யறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிராயிங் ஷீட்க்கு பதிலாக சார்ட் பேப்பர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு மார்ஜின் போட்டுக்கிறேன். பென்சில் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம இதை எரேஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதிக்கிறேன். இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேலிகிராஃபில் எழுதிக்கோங்க. இப்போ நான் இதில் பென்சில் யூஸ் பண்ணிட்டே பர்த்டேக்கு ரிலேட்டடான டூடுல்ஸ் எல்லாமே வரைஞ்சிக்கிறேன். ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருந்தேன் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு ரிப்பன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளக்க நம்மளுக்கு பிடிச்ச விஷ் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு கேக் வரைஞ்சிருக்கேன். நான் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான கேக் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இருக்கிற மாதிரியான கேக் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கேக் மேலே ஒரு 4 கேண்டில் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் மற்ற இடங்கள் எல்லாமே சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருந்தேன், அதில் பிங்க் கலரில் இருக்கிற ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கலர் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பென்சிலில் நம்ம ஏற்கனவே எழுதியிருந்தோம்ல, அதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ எரேஸ் பண்ணதுக்கப்புறமா பிளாக் கலர் பிட் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு நம்ம எழுதியிருந்ததுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் இதே பென் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிருந்த எல்லா டூடுல்ஸ்க்குமே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இது அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிவிட்டு நான் எல்லாத்துக்குமே கலர் பண்ணிக்க போகிறேன். கலர் பண்ணுறதுக்காக ஸ்கெட்ச் பெனுக்கு பதிலாக ஆயில் பேஸ்டல்ஸோ இல்லை கலர் பென்சில்ஸோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரிப்பன் மாதிரி வரைஞ்சிருந்தோம்ல, அதில் மே யோர் பர்த்டே பிரிங்ஸ் எ லாட் ஆஃப் ஸ்மைல் டு யுவர் ஃபேஸ், ஹாப்பினஸ் டு யுவர் ஹார்ட் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் கேக்கு மேல் பக்கம் கலர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஸ்கெட்ச், ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இந்த கேக்கு நான் கலர் பண்ணிக்கிறேன். கேக்கோட ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு கீழ்ப்பக்கம் நான் கலர் பண்ணலை, அப்படியே ப்ளைனாக தான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேக் மேலே ஒரு 4 கேண்டில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன்ல, இதில் ரெட் கலரும் க்ரீன் கலரும் எல்லோ கலரில் அந்த சுடர் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனி கேண்டிலாக வரைகிறதுக்கு பதிலாக நீங்கள் எத்தனாவது பர்த்டேக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர்ஸை போட்டு அதையே ஒரு கேண்டில் மாதிரி நீங்கள் மாற்றி கூட வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸ்க்கெல்லாம் நான் சும்மா மல்டி கலரில் இருக்கிற மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லா டூடுல்ஸ்க்குமே நம்ம கலர் பண்ண பிறகு ஒரு எரேசர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பென்சிலில் அவுட்லைன் வரைஞ்சிருந்தோம்ல, ரஃபாக வரைஞ்சிருந்ததை பூராத்தையுமே நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்ல, அதையும் சேர்த்தே எரேஸ் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு மேலே ஸ்க்ராட்ச் டு ரிவீல் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் ஒரு கவர் எடுத்திருக்கேன். இந்த கவரில் நான் மெஷர் பண்ணிவிட்டு இந்த கவருக்குள்ளக்க இந்த கார்டை வச்சுக்கிறேன். கவரோட 2 சைடு ஓப்பனில் இருக்கு இல்லையா, இதை இப்படி மடிச்சுட்டு நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன் பேக் சைடில். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இந்த கவர் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே நீங்கள் செஞ்சுருக்கிற கார்டு மொத்தமும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒட்டிடுங்க. அதை ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பிளாக் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பெயிண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் நல்லா டார்க் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்க்ராட்ச் டு ரிவீல்னு நம்ம எழுதியிருக்கோம்ல, அதுக்கு மேலே மட்டும் நம்ம கலர் பண்ணக்கூடாது. மீதி இடங்களை பூராத்தையும் நான் கலர் பண்ணிட்டேன். இது மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1 hour ரெஸ்ட் கொடுத்துடலாம். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு, கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு நான் UHU அப்படின்னு ஒரு க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த க்ளூ நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபெவிபான் மாதிரி இருக்கும். அந்த க்ளூ கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதில் சில்வர் கலரில் ஒரு த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் டு ரிவீல்னு எழுதியிருந்தோம்ல, அதுக்கு கீழே வர மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு மார்ஜின் போட்டோம்ல, அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட் எடுத்து அதை சைடில் வச்சுட்டு அதில் ஒரு 1 ரூபி காயின் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருந்த அதே த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பவு மாதிரி செஞ்சு க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த லெஃப்ட் கார்னரில் ஒட்டியிருக்கேன். இந்த க்ளூவோட சைட்லேருந்து லீக் ஆகிட்டு இருந்துச்சு, அதை தான் கையில் எடுத்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேப்பர் ஒன்று சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த காயின்லேருந்து அந்த த்ரெட் பிரியாமல் இருக்கிற மாதிரி நல்லா ஒட்டியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பர்த்டேக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்குனாலும் நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். எப்பவும் போல் ஒரே மாதிரி பர்த்டே கார்டு செஞ்சு கொடுக்காம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ராட்ச் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் நிறையா குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்த்டே வரும்போது நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுக்காக சொன்னேன்.
ஸோ உங்களுக்கு இந்த பர்த்டே கார்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ சஜஷன் இருந்தாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்டோடு மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.